இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னால முடியும்னா நீ தனியாவே ட்ரைனிங் போயிட்டு வா. ஒருவேளை தனியா தங்குறதுல உனக்கு சிரமம் ஏதாவது இருந்தா நீ சொன்ன மாதிரி கரிகாலனை கூப்பிட்டுக்க. கரிகாலா, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு போய் நந்தினியை பார்த்துட்டு வா. சரிங்கப்பா. தேங்க்ஸ் மாமா. கரிகாலன் மாமாவும் சரின்னு சொல்லுதே. ஏதோ தப்பா இருக்கும் போல இருக்கே. அப்பாடா, நான் தனியா சென்னைக்கு போய் வேலையில சேர்றதுக்கு வழி கிடைச்சிருச்சு. எல்லாரும் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. நந்தினி, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்னாச்சு சுப்பு, ஏன் அப்படி சொல்ற? நீங்க பேசுனது எல்லாம் நான் வெளியில இருந்து கேட்டுட்டு தானே இருந்தேன். நந்தினி தனியா சென்னைக்கு போறேன்னு சொல்றா. அதுக்கு நீங்க எப்படி என்ன ஒத்துக்கிறீங்க? சுப்பு, அவ தான் தனியா சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாளேம்மா. அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு அப்படி பேசுறான்னு எனக்கு தெரியும். அவ சொல்லுவானே, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் தனியா இப்ப போக வேண்டாம். எதுக்குமா போக கூடாதுன்னு சொல்ற? போக கூடாதுன்னா போக கூடாதா நந்தினி? எல்லாரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ மட்டும் ஏமா போக கூடாதுன்னு சொல்ற? அத்தை, மில்லுக்கு புது மிஷின் வாங்குற விஷயமா தான் நந்தினி போறா. நீங்க ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நந்தினி மனசு போன கூடாதுன்னு நீ இன்னும் என்னெல்லாம் செய்ய போற கரிகாலா? நீயும் அவ கூட போறதுன்னா சொல்லு கரிகாலா, நான் அனுப்புறேன். தனியால அவ போக கூடாது. அம்மா, கரிகாலனுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குமா? அவனால அதெல்லாம் விட்டுட்டு என் கூட வர முடியாது. ஆமா. அதுக்காக நீ தனியா போவியா? காலேஜ் படிக்கும் போது நான் தனியா தானே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். அது கல்யாணத்துக்கு முன்னால. இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி நீ எது பண்றதா இருந்தாலும் உன் புருஷன் கரிகாலனோட சேர்ந்துதான் பண்ணணும். தனியாலா நீ இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. 6 மாசம் தானே அத்தை, இதோ இப்படின்றதுக்குள்ள ஓடிரும். போயிட்டு வந்துட்டுமே. ஏன்பா, உங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் 6 மாசம் தனித்தனியா பிரிஞ்சு எப்படி இருப்பீங்க? அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா. 6 மாசம்னா 6 மாசம்லாம் 2 பேரும் பிரிஞ்சிருக்க போறது இல்ல அத்தை. நான் அடிக்கடி போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துட்டு தான் இருப்பேன். ஏன் சுப்பு, அதான் கரிகாலன் அடிக்கடி சென்னைக்கு போய் நந்தினிய பாத்துட்டு வரேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன சுப்பு? அது எப்படி அண்ணி சரியா வரும்? அதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது அண்ணி. மா, இப்போ உனக்கு என்னதம்மா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. நீ சென்னைக்கு போறதா இருந்தா கரிகால உன் கூட வந்தே ஆகணும். இல்லனா நீ போவே தேவையில்லை. எனக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட போய் நான் பேசினேன். மா, ஏமா இப்படி பண்ற? நான் சென்னைக்கு போக வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கும் போது நீ மட்டும் ஏன் நான் சென்னைக்கு போக கூடாதுன்னு சொல்ற? நீ உண்மையாவே மில்லுக்கு வாங்க போற புது மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கதான் சென்னைக்கு போறியா? ஆமா, அதுக்கு தான் போறேன். வேற எதுக்கு சென்னைக்கு போக போறாங்க? உனக்கு மில்லு வேலையை பத்தி என்ன தெரியும்? இல்ல அங்க இருக்கிற மிஷினை பத்தி தான் என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு கரிகாலன் ஒன்னு அனுப்பணும்? அதுதான் கரிகாலன் சொன்னானே.
ட்ரைனிங்ல எல்லாம் இங்கிலீஷ்ல தான் சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் அவனுக்கு புரியாதுன்னு. கரிகாலனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி, உனக்கு மில்லு வேலையை பத்தி எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் தெரியாததுனால கரிகாலனுக்கு புரியாதுன்னா வேலை தெரியாத உனக்கும் அது புரியாது தானே? அப்ப நீங்க 2 பேருமே ஒன்னா போனா தானே சரியா இருக்கும். சொல்லுடி. இங்க பாரு நந்தினி, நான் உன்னை பெத்து ஒத்த ஆளா நின்னு வளர்த்தவன். மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ மில்லுக்கு வாங்க போற மெஷினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சென்னைக்கு போறேங்கிறத என்னால நம்ப முடியல. நான் நேரடியாவே உன்கிட்ட விஷயத்துக்கு வரேன். நீயும் கரிகாலனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ நல்லா இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிற நந்தினி. கரிகால மாதிரி ஒரு புருஷன்லாம் கிடைக்கணும்னா கோடியில ஒருத்திக்கு தான் கிடைப்பான். யார் செஞ்ச புண்ணியமோ அவன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காண்டி. உன்னோட தேவையில்லாத பிடிவாதத்தால உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. என் கடைசி காலத்திலயாவது நான் சந்தோஷமா இல்லைன்னாலும் நிம்மதியாவது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்டி. நீ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நீ கரிகாலனோட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுதான் எனக்கு வேணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். நீயும் கரிகாலனும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அதை விட்டுட்டு நீ தனியா போவேன்னு சொன்னா அதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நான் விடவும் மாட்டேன். ஒரு அம்மாவா உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நானும் வானதியும் பேசின எதையுமே நந்தினி கேட்கலையா? அவ கோபமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? நாம ஒன்னா குடும்பம் நடத்தலங்கிற விஷயத்தை எங்க அம்மா கிட்ட எதுக்கு சொன்ன? என்ன திரும்ப இப்படியே கேக்குற? நான் தான் சொல்லலன்னு சொல்றேன்ல. நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு நான் சென்னைக்கு போக கூடாது. அதுக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சு எங்க அம்மா கிட்ட நாம ஒன்னா இல்லாத விஷயத்த சொல்லிருக்க. அதுதானே? ஐயோ இல்ல நந்தினி, நான் சொல்லல. போய் சொல்லாத. நான் உன்னை எப்பெல்லாம் ரொம்ப நம்புறேனோ அப்ப எல்லாம் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டே இருக்க. இத்தனை வாட்டி பட்டும் நான் திருந்தாம உன்னை மறுபடியும் நம்புறேன் பத்தியா? என்ன சொல்லணும்? எப்படி உன்னால எனக்கு திரும்ப திரும்ப நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுது? ஐயோ நந்தினி, நான் நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு சொல்லி என்ன கொல்லாத. நீ ஒவ்வொரு வாட்டி இந்த வார்த்தை சொல்லும் போதும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப வலிக்குது நந்தினி. தாங்க முடியாத வேதனையா இருக்கு. நடிக்காதன்னு சொல்றல. நீ செய்யறதுக்கெல்லாம் பேரு நம்பிக்கை துரோகம். அத சொன்னா உனக்கு வலிக்குதா?